நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கு இறைவா போற்றி. மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த டைமில் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை பண்ணும்போது மனசுக்கு வேறு லெவல் சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு வைபாகவும் இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய கஷ்டமும் நீங்கி எல்லாரும் சந்தோஷத்தோடு வாழணும் இந்த வருஷம் ஃபுல்லான்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. டமரு கீழே தான் வச்சு அது மேலே ஒரு தட்டில் சிவபகவானை வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன்ப்பா. ரொம்ப அழகான ஒரு தரிசனம், க்யூட்டாக இருந்தார் பார்க்கவே. குட்டி சிவலிங்கம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு வைபாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி சிவபகவானுடைய இந்த தரிசனத்தை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்களோட துக்கம் அவங்களோட கஷ்டம்லாம் போய் நல்ல சந்தோஷமாக வாழணும், வாழ வைப்பார். அதே மாதிரி துர்க்கம்மாக்காக, அதான் பார்வதி மாக்காக தாம்பூலமும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தாலி கயிறு, வளையல் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள்.